நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மயிலாடு. பரலோக தந்தே நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொல்ல வசனத்தின்படியாக அடிமை மறுத்து பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. பல லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த தானியேல் வாசிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜத்தினாலும் அவர் பானமனும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, தானியேல் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் அப்படின்னா, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். காரியம் என்னன்னா பாருங்கள், நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். யூதா ராஜாவை யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாயே நேபுகாத் நேச்சாரை வந்து எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். உடனே பாருங்க, அதனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய வாலிப பையன்களை கொண்டு வந்து அந்த தேசத்தில் பல வேலைகளை கொடுக்கணும்னு சொல்லி நல்ல வாலிப பையன்களை தேர்ந்தெடுத்தாங்க. எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள் சில வாலிபர்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். நிறைய வாலிபர் கொண்டு வந்தாங்க. அதில் தானியேல், அனேனியா, சாத்ராக், மேஷாக் என்ன பாருங்கள், சாத்ரா, மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல், இப்படி 4 வாலிபர்கள் கிறிஸ்தவங்க, ஆண்டோடைய பிள்ளைகள். மற்ற எல்லாம் விக்கிரத்தம் வணங்குறவங்க, நிறைய வாலிப பையங்க. அவங்கள 3 வருஷம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்லா பராமரித்து அதில் நல்ல தேறினவர்களை மட்டும்தான் அரசாங்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தில் சாப்பாடு என்னன்னா, ராஜாவுக்குள்ள போஜனம் பாருங்க, நல்ல இறைச்சி சாப்பாடு. விற்கிறவங்களுக்கு கிடா வெட்டி அதைத்தான் சாப்பிடணும். அடுத்தால என்ன ராஜா சாப்பாடு, அந்த திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கணும். அதனே கர்த்தருடைய பிள்ளைகள் தானியேல் அதில் ஒரு தீர்மானம் பண்ணுனா, ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு காய்கறிகளின் சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பிரதானியின் தலைவரிடத்தில் ஆண்டவர் தயவும் இரக்கமும் கொடுத்தார். அந்த பிரதானியின் தலைவரிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறான், ஒரு தீர்மானம் பண்ணி, நாங்கள் அந்த மட்டன் இறைச்சியில் எங்களுக்கு வேண்டாம், விற்கிறதுக்கு படைச்சது, அடுத்தது மதுபானம் அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு காய்கறி சாப்பாடு, பருப்பு காய்கறி சாப்பாடு கொடுங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நீங்கள் 4 பேரும் ஸ்ட்ராங் ஆக முடியாது, பருப்பு காய்கறி சாப்பிட்டா உங்கள் முகம்லாம் ரொம்ப வெளிஞ்சு காணப்படும், அப்போனா ராஜா என்னைய கொன்று விடுவார், பாருங்க என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே
என்றார். அப்பொழுது பிரதானிய தலைவனாய் தானியேல் அனனியா மிஷாவேல் அசேரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரன வைக்கப்பட்ட மேல்சாரி என்னும் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் அளவும் 10 நாள் மட்டும் எங்களுக்கு பருப்பு காய்கறி கொடுங்க, அந்த அவங்க மற்ற வாலிபர்களை விட நாங்கள் எப்படி இருக்கோன்னு சொல்லி சோதித்து பார்த்து அதுக்கு பின்னால் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், 10 நாள் அளவு பருப்பு காய்கறி. தானியேல் சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க 4 வாலிபர்களுக்கும் பருப்பு காய்கறி சாப்பாடு, மற்ற எல்லா வாலிபருக்கும் நல்ல மட்டன் சாப்பாடு, இறைச்சி சாப்பாடு, திராட்சை ரசம் எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. 10 நாளுக்கு பின்பாக பாருங்க, நேரே கொண்டு போய் அந்த 10 நாள் கழித்த உடனே சென்ற பின்பு ராஜாவின் போஜத்தை புசித்த எல்லா வாலிபர்கள் பார்க்கலும் அவர்கள் முகம் காலையுள்ளதாயும் சரீரம் புசியுள்ளதாயும் காணப்பட்டுச்சு. எப்படி பாருங்க, தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணியிருக்கான் பத்தியலா? அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அங்கீகரித்து பருப்பு காய்கறி சாப்பிட்டாலும் எல்லா வாலிபரை விட, மட்டன் சாப்பிட்ட எல்லா வாலிபரை விட இவங்க 4 பேர் முகமும் கலையுள்ளதாக இருக்குது. முகத்தில் கலை வேணும் பாருங்க. சரீரம் புஷ்டி உள்ளதாக இருக்குது. சில எவ்வளோ தின்னாலும் சரீரம் புஷ்டியாகாது, முகத்தில் ஒரு கலையே வராது. தேவ பிரசன்னம் ஜபிக்கும் போது நமக்கு தெய்வ பிரசன்னம் வரும், நம்ம முகம் கலை உள்ளதாக இருக்கும். சில ஆட்களை பார்த்து எப்போதும் சோர்ந்து போய் அப்படியே பாம்போல உட்காந்துருப்பாங்க. அந்த முகத்தில் கலை உள்ளதாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? தானியேல் பண்ண தீர்மானத்தில் சென்னை பட்டணத்தில் ஒரு வீட்டுக்கு நான் ப்ரேயர் பண்ண போயிருந்தேன், ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க அப்பா அம்மா அவங்க பையனை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னென்னா, என் பையனை நான் இன்ஜினியர் காலேஜில் சேர்த்துருக்கேன், டெய்லி 100 ரூபா கொடுக்குறேன், ஃபீஸ் கட்டியிருக்கேன். பாருங்கள், அவன் காலேஜ் போகாமல் அந்த 100 ரூபாயும் கொண்டு நல்லா செலவழித்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக காலேஜ் போகிற நேரம் வெளியே போவான், காலேஜ் விடுற நேரம் வீட்டுக்கு வந்துடுவான். நாங்கள் நினச்சிட்டோம் நம்ம பிள்ளை காலேஜுக்கு தான் போய்ட்டு வருதுன்னு நினச்சோம். ஆனால் அவன் எப்படி போய்ட்டு வந்திருக்கிறான், அங்கேருந்து காலேஜிலேருந்து ஃபோன் வந்துச்சு, உங்கள் பையன் காலேஜுக்கு வரலன்னு சொல்லி. அப்போ தான் மனம் நொந்துட்டாங்க. தாயும் தகப்பனும் அவங்க பாட்டி எல்லாம் நொந்து அழுதாங்க. சொன்னாங்க, என் பையன் இப்படி இருக்கானே, நான் இனி படிக்க வைக்க மாட்டேன், இனி அவனுக்கு ஃபீஸு கட்ட மாட்டேன், இனி படிக்க வைக்க மாட்டேன், அவன் காலேஜுக்கு போகல, இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்க அப்பா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அப்போ எல்லோரும் சொல்லி பார்க்காங்க, பாட்டி சொல்லி பார்க்காங்க, தாய் சொல்லி கேட்கவே செய்யலை. சரி நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்லி ஆண்டோட கிருபையில் அந்த வீட்டில் ஒரு ப்ரேயர், இந்த தானியேலை பற்றி பிரசங்கம் பண்ணேன். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினான் பார்த்தீங்களா? ராஜாவின் போஜனத்தை தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானம் பண்ணதுனால அந்த தானியேலும் ஆண்டவர் தேசத்தில் உயர்த்தி விட்டார். ராஜாவின் கொலுமண்டத்து விட்டான் தானியேல், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமார்த்தியாக கண்டான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, ஜோசியக்காரங்க இருக்கிறாங்க, சாஸ்திரிகள் இருக்கிறாங்க. அத்தனை பேர்கள்லையும் இந்த தானியேலையும் சாத்ரா ஆபேத்நேகோ 10 மடங்கு சமார்த்தியாங்க கண்டாங்க. ஏன்னா அவன் பண்ண தீர்மானம் அப்படி உயர்த்திச்சு சொல்லி அந்த செய்தியை சொல்லி ஜெபித்து முடித்தேன். நேராக அந்த பையன் வந்தான். வந்து, அம்மா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக காலேஜுக்கு போவேன், நான் நல்லா படிச்சிருவேன், நான் இன்றைக்கி தானியேல் போல தீர்மானம் பண்ணிட்டேன்.
நான் இனி எங்கேயும் போய் தப்பு பண்ண மாட்டேன், எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர மாட்டேன், நான் காசு காலி பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாட்ட ஃபீஸ் கட்ட சொல்லி நீ படிக்க அனுப்ப விட சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு அரை மணி நேரம் தான் செய்தி. ஒரு பையன், ஒரு வாலிப பையன் அப்படியே ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான், திருந்திட்டான். இன்ஜினியர் படிக்கிற பையன் அவன் அப்படி திருந்தாமல் போயிருந்தான். அவன் வாழ்க்கை என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த தானியேல் போல் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட சொல்லுங்க, என்னை அனுப்ப சொல்லுங்க காலேஜுக்கு. அப்படியே சொன்னேன், அவங்க அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணும், பையன் இனி தப்பு பண்ணவன்னு சொல்லிட்டான், தானியேல் போல் தீர்மானம் எடுத்துட்டான், கரெக்டாக காலேஜ் போய்ட்டு வருவான்னு சொன்னேன். அவங்களும் உடனே சரி அனி ஃபீஸ் கட்டினாங்க. கட்டி காலேஜ் போனி அனுப்பிட்டாங்க. பாருங்க என்ன நடந்துச்சு. அழகாக படித்து முடித்தான். அவன் அந்த தீர்மானம் எடுத்தான் பாருங்க. படித்து முடித்து நல்ல சம்பளம் எடுத்துட்டான். எடுத்து ஒரு பெரிய கார் வாங்கிட்டு, ஆண்டி நீங்கள் தான் வந்து என் காரை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் தானே எனக்கு இந்த தீர்மானம் தானியேல் போல் எடுக்கணும்னு சொன்னீங்க, தானியேல் போல் தீர்மானம் எடுத்தேன், நல்லா படிச்சுட்டு இன்ஜினியரில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை தந்திருக்காரு. எப்படியும் ஆண்டவர் அதிசயம் செய்தார், போய் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் கார். பாருங்கள் ஆண்டவர் காரியங்களை கைவிடுவர் பண்ணுகிற தெய்வம். தானியேலை போல தீர்மானம் எடுத்தான் வாலிப வயசில். ஆண்டவர் அந்த தீர்மானத்தை அங்கீகரித்து அவனை படிப்பு கொடுத்து, மார்க்கு கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, கை நிறைய சம்பளம் கொடுத்து, எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கான் பார். அவனுடைய திருமணத்துக்காக கூட அப்பா அம்மா செபிக்க சொன்னாங்க, செபித்தேன். நல்ல பெண்ணு கிடச்சி கல்யாணம் முடித்து பிள்ளை குட்டிகளோடு இன்றைக்கி இருக்கான். ஏசப்பா அப்படியே ஆசை வச்சுருக்காங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளையே, இன்னைக்கே தானியேல் போல நீ ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய அதிசயம். 10 நாள் எங்களுக்கு சோதிச்சு பாருங்கன்னு. அந்த 10 நாளிலேயும் ஆண்டவர் அவங்க சரீரம் புஷியாக இருக்குது, முகம் கலையுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய அதிசயம். சோசியக்காரங்களை விட, சாஸ்திரிகளை விட அவர்களை 10 மடங்கு சமார்த்தியன கண்டார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். 3 வருஷம் சாப்பாடில் எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு பற்றியில. சோசியக்காரங்களை விட வளம் இருக்குது, சாஸ்திரிகளை விட வளம் இருக்குது. பாருங்க ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்கிறவர். தன் ராஜ்யம் எங்கே உள்ள சகல சாஸ்திரிகளை விட, சகல சோசியர்களை விட 10 மடங்கு சமார்த்தியம். தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிட்டு கொடுத்தாரு. ராஜா கண்ட சொப்பனத்தை யாராலும் சொல்ல முடியல, ஆனால் அந்த தானியேல் தான் கரெக்டாக சொல்லி முடித்தான். பாருங்க, சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லிடலாம், ஆனால் சொப்பனத்தையும் சொல்லணும்னா யாராலையும் முடியாது. அது யாராவது தான் முடிஞ்சுது. பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அந்த தானியேலுக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவன் வாலிப வயசுல தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணதுனால, அந்த ராஜாவின் போஜத்தை விளக்குனதுனால, அவன் குடிக்காமல் இருந்ததுனால, திராட்சரசம் மதுபானம் குடிக்காமல் இருந்ததுனால தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி அவர் கரெக்டாக சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் தானியேலுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. சொப்பனத்தையும் சொல்லி கொடுத்தாரு, அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தாரு. தானியேலை ஆண்டவர் தேசத்திலே உயர்த்தி விட்டார். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6 அதிகாரம் 28 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயக்கிம்பிரமா இயேசு எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா. தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. நம்முடைய காரியங்களை ஜெயமாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம தீர்மானம் பண்ணணும். வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தீர்மானம் பண்ணு. ஆண்டவர் அந்த தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது போல் உன் வாழ்க்கையிலையும்
கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயக்கெம்பரமா இயேசு பெரியவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, தானியேலை எல்லாரும் ஜெபிச்சுக்கிறங்க, ஜெபிக்கக்கூடாது, விக்கிரத்தம் தான் வணங்கணும் நாங்கள். ஆனால் தானியேல் வணங்கலை, ஜெபிச்சுட்டு இருந்தான். ஜெபிச்சான் பாருங்க. சிங்கக்கப்பில தூக்கி போட்டாங்க, சிங்கத்தின் வாயில கட்டி போட்டு அந்த தானியேலை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லை, தானியேல் 2 அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது பேரில் அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். எவ்வளோ பெரிய அதிசயம்! ஒரே ஒரு தீர்மானம் தான், பாவம் செய்யாதபடி, அசுத்தம் செய்யாதபடி, விக்கிரத்தை படைச்சவங்களை புசிக்காதபடி ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் ராஜா பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படியாக வந்துட்டாங்க. இந்த தானியேலும் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை வாலிபனா இல்லை, கல்யாணம் முடித்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி தீர்மானம் பண்ணுங்க. தானியேலை போல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வை தருவார். சோசியக்காரங்களை விட 10 சமார்த்தியம், சாஸ்திரிகளை விட 10 சமார்த்தியம். எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சுருக்கார் பற்றியில. அது மட்டும் இல்லை, சும்மா பஸ்ஸு சின்ன வேலை தான், வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு! ராஜாவே கொலு மண்டபத்துக்கு தானியேல் இருக்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, பாபிலோன் மாகாணத்தில் விசாரிக்கும்படியா மாகாணம் வேலை. எவ்வளோ பெரிய உயர்வு! அரசாங்க உத்தியோகம், வேலையில் அரசாங்க வேலை கிடைக்கலன்னு நினைக்காதுங்க. தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. நிறைய பேர் தீர்மானம் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் கரெக்டாக தீர்மானம் பண்ணால் தானியேல் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அதனால் ஆண்டவர் தானியேலை தேசத்திலே உயர்த்தி விட்டார். ராஜாவின் கொலு மண்டபத்தை கொண்டு விட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! சோசியக்காரனை விட, சாஸ்திரிகளை விட 10 மடங்கு சமார்த்தியம். ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்துறோம். இந்த தானியேல் எப்படி தீர்மானம் எடுத்தான்? தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நிறைய பேர் தீர்மானம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் பாவம் செய்யாமல் இருப்பாங்க, பழையபடி பாவம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஒரே தீர்மானத்தில் பிள்ளைகளுக்கு உறுதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தானியேலை போல காரியங்களை கையுடைய இருப்ப நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. அந்த தீட்டான காரியத்திலிருந்து விடுவிச்சு அந்த தானியேல் பரிசுத்தமாக இருந்ததுனால அந்த தேசத்தில் உயர்த்துனது போல இன்றைக்கி ஒவ்வொருவரையும் அப்படி தொடுவீராகப்பா. பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாறட்டு ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கொடுத்து படிக்க உதவி செய்யுங்க. நல்ல வேலைகள் கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த ஜோஸ்வா டிவி அந்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விற்கிறவங்க மத்தியிலேருந்து அதை வணங்காதபடி அவர்கள் தீர்மானம் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஐயாவுக்காக அந்த அவனோட மனைவிக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பையங்களுக்காக, மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த தானியேலை போல் அவங்க தீர்மானம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த பகுதியிலே அப்படி ஊழியத்தை கையில் கொடுத்துருக்குறாங்க. பல லட்சம் பேர்களுக்கு இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதம் மாறட்டும். பல கோடி பேர் பார்க்கட்டும் ஏசப்பா. அதில் அநேகர் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்பட்டும், விக்கிரத்தை விட்டு வெளியே வரட்டும், குடியை விட்டு வெளியே வரட்டும். தானியேல் தீர்மானம் பண்ணும் போல தீர்மானம் பண்ணட்டும். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி, அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரே கரங்களை தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, பல மாவட்டங்களிலே இந்த டிவி இன்னும் கடந்து சொல்ல கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இன்னும் வாங்க வேண்டிய கருவிகள் எல்லாம் வாங்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன்.
பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டோட கருத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தெய்வ பிரசுத்த பிள்ளைகளை மறைத்து கொள்ள முடியாது செபிக்கிறப்பா. இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்குற பிள்ளைகள், ஒரு வேளை இந்த டிவி முன்னால் நின்று முழங்கால் போட்டு ஜெபித்தா கூட தானியேலை போல மாற்றிருங்க இசப்பா, உயர்த்துங்க இசப்பா, தீர்மானம் பண்ணட்டும் ஐயா. குடிக்கிற பிள்ளைகளை சந்திங்கப்பா, விக்கிரகங்கள் படைத்தவைகளை புசிக்கிற பிள்ளைகளை சந்திங்க இசப்பா. அது வேண்டான்னு சொல்லட்டாண்டவரை நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தெய்வக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.